பணத்தை சேர்க்கணும், நீங்கள் கோடீஸ்வரனாக ஆகணும், அந்த யோகம் உங்களுக்கு வரணும், பணம் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும், கையில் பணம் தங்கிக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே என்கிட்ட பணம் இல்லைடா, என்கிட்ட எப்பவுமே இருக்கலான்ற அளவுக்கு நீங்கள் சொல்லணும்னா அதுக்கு நிறைய நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதுக்கு முக்கியமாக ஒன்று நான் ஒரு 4-5 சொல்கிறேனே. ஃபஸ்ட்டு பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த பணத்தை எப்படி தக்க வைக்கிறது தான் இங்கே பெரிய விஷயம். பணத்தை மதிக்க கற்று வச்சுருக்கணும். சில பேர் தப்பாக புரிதல் வச்சுக்கிறாங்க. பணத்தை கண்ட இடத்துல போட்டு வச்சா பணத்தை மதிக்காமல் வந்து தான் பணம் சேரும்னு. அது எப்படி சேரும்? பணன்றது பர்க்கத்து. ஸோ லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒன்றும் இல்லைம்மா, இப்போ ஒரு உண்டியில் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 ரூபா உண்டி செய்வாங்க. எவ்வளோ பெரிய உண்டியாக இருக்கட்டும், 10 ரூபா போடுவாங்க. இன்னொருத்தன் 10 ரூபா போடுவான், ஒருத்தன் 5 ரூபா போடுவான், ஒருத்தன் 3 ரூபா போடுவான். அப்படி போட 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 பார்த்தீங்கன்னா பணம் எங்கே போய் சேரும்? அந்த உண்டியில் அர்ச்சகர் இருக்கிற கோயில் அவர்கிட்ட விட அவ்வளோ பணம் இருக்காது, உண்டியில் காசு சேர்ந்துடும். எப்படி சேருது? அதுக்கு அர்த்தம் என்ன? போடுறவங்க கிடையாது, பணத்தோட தான் பணம் சேருது. பணம் எங்கே இருக்கோ பணத்தோட தான். பணம் நம்ம நினச்சாலாம் வராதுமா, பணம் நினைக்கும் நம்மக்கிட்ட வருது. இதுதான் உண்மை.